அனைவருக்கும் வணக்கம். நாம் எங்கே இருக்கிறோம்னா காஞ்சிபுரம். ஐயாவுடைய பேர் காஞ்சிபுரம் சாது குமார காலத்தி. ஐயா வணக்கங்கய்யா. இப்போது இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் அத்திவரதரை பற்றி அவரை பற்றி ஒரு தகவல் சொல்லுங்கய்யா. அத்திவரதர் வணக்கம். காஞ்சிபுரத்திலே 108 வைஷ்ணவ தலம் 108 சிவத்தலம் இருப்பதாக முன்னோர்களும் வரலாறும் கூறுகிறது. ஆமாம். காஞ்சிபுரம் விஷ்ணு காஞ்சி, சிவகாஞ்சி, ஜெயின காஞ்சி, புத்த காஞ்சி என்று பெயர் பெற்று விளங்குகின்ற காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் கிழக்கால அமைந்துள்ள காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆலயம் அத்திவரதர் என்று சொல்லக்கூடியதான் பூர்வீகமான பெயர். வழக்கத்திலே மக்களால் வரதராஜ பெருமாள் என்று சொல்லுவார்கள். அந்த வரதராஜ பெருமாள் கோயிலே அந்த காலத்திலே மேலே ஒரு தலம் அமைத்து அங்கே தங்கப்பள்ளி என்று சொல்லி அதை சிறப்பாக மக்கள் போய் கொண்டாடுவார்கள். அதை அவர்கள் தன் நினைத்த காரியம் நிறைவேறுவது என்று சொல்லி அவர்கள் பெருமை அடைவார்கள். அந்த அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அத்திவரதர் விசேஷ வைபவம் நடக்கும். பிறகு அங்கு உள்ள தெப்ப குளத்திலே அந்த அத்திவரதரை மூழ்கச் செய்வார்கள். அத்திமரத்தால் செய்தது. இந்த அத்திவரதர் என்று வருவதற்கு காரணம், காஞ்சிபுரம் காமாட்சம்பாளுக்கு ஒரு பாடலிலே அத்திவரதன் தங்கையே சக்தி சிவ ரூபத்தை அடியனால் சொல்ல தகுமோ, பச்சா இழைத்திட்ட மோதிரமும் பாத திறமின் ஒளியும் அத்திவரதன் தங்கையே சக்தி சிவ ரூபத்தை அடியனால் சொல்ல தகுமோ என்று ஒரு முனிவரால் பாடல் பெற்ற அந்த பாடலிலே அத்திவரதன் தங்கை காஞ்சி காமாட்சம்பாள் என்று வருகிறது. இதை நாங்களெல்லாம் சிறு வயதிலே சூரசம்மாத விருத்தத்திலே பாடுவோம். ஆகையினாலே இந்த அத்திவரர் மிகப்பெரிய ஸ்தலம். 2 கோபுர வாயில் தான் உள்ளது. இந்த கோபுர வாயில் ஒரு பெண்மணி இந்த ஆலயத்தை கட்டியதாகவும், கிழக்கு பார்த்து அந்த வரதராஜ பெருமாள் எழுந்தருளவில்லை. அதற்கு காரணம் அந்த அம்மையார் கணக்கு பார்த்தது என்று சொல்வார்கள். அது அப்படி அல்ல. ஊரை பார்த்து வீதியை பார்த்து தான் சாமி எழுந்தருள வேண்டும். இதுதான் வழக்கம் எல்லா ஊரிலும் எல்லா கோயிலும். ஆகையால் மேற்கு பார்த்த வாசல் வழியாக பெருமாள் எழுந்தருளச் செய்வார்கள். கருட சேவையும் போது 3 மணிக்கு கோபுரவாசிகளில் மக்கள் கூட்டமாக குவிந்து கொண்டிருப்பார்கள். மேலே கருடன் பறக்க, கீழே வரதராஜ பெருமாளை கோபுர வாயில் விட்டு வெளியே கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருள் நிறைந்த ஒரு வரதராஜ பெருமாள் ஆலயம். உள்ளே 2 குளங்கள் இருக்கிறது. சக்கரத்தாழ்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சந்நிதி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, 100 கால் மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே இருந்து பூஜை செய்பவர்களுக்கு அந்த ஐயங்கார் என்று சொல்லுவார்கள். அங்கே இருப்பவர்களுக்கு, சிவாலயத்தில் இருப்பவர்களுக்கு ஐயர் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு ஐயங்கார் என்று சொல்வார்கள். எப்படியான பிரசித்தி பெற்ற அந்த பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்துக்கு கிழக்கே ஊர் எல்லை பகுதியிலே மேற்கு நோக்கி கோபுரவாசி வெளியிலே அமர்ந்திருக்கிறது. பல தடவை நான் அந்த பெருமாள் கோயிலுக்கு சென்றிருக்கிறேன். மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் இருக்கும் அந்த பெருமாளை பார்க்கும்போது. சமீபத்தில் நடந்த அத்திவரதர் வைபவத்தின் போது கூட நான் 5, 6, 7 முறை சென்று பார்த்திருக்கிறேன். படுத்திருந்த கோலத்திலும் நின்ற கோலத்திலும் நான் சென்று பெருமாளை தரிசித்திருக்கிறேன். அந்த சிறப்பு வைபவங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சென்று பார்த்தேன். 1000 லட்சமான மக்கள் சென்று அந்த அத்திவரதர் வைபவத்தை பார்த்து அருள் பெற்று சென்றார்கள். மிகவும் சிறப்பானது இந்த அத்திவரதர் ஆலயம். காஞ்சிபுரத்துக்கு வருகின்ற வடநாட்டு யாத்திரைகள் எல்லாம் காஞ்சிபுரம் பெருமாள் ஆலயத்தை பார்க்காமல் சென்றதே கிடையாது. அதே போல காஞ்சிபுரம் காமாட்சம்பாள், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், இந்த ஆலயங்களெல்லாம் பிரசித்த ஆலயம். அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆலயங்களை வடநாட்டு யாத்திரைகள் பார்க்காமல் சென்றதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அத்திவரதர் பெருமாள் ஒரு உற்சவ காலத்திலே காஞ்சிபுரத்தை விட்டு
பழைய சிவர மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கு எழுந்தருளி அங்கு அருள் பாலிப்பார். இப்படி அங்கங்கு அந்த பெருமாளுக்கு அங்கு உள்ள மக்கள் எல்லாம் சிறப்பு செய்வார்கள். அப்படிப்பட்டவர் அத்திவரதராஜ பெருமாள் என்பது ஆகும். நன்றிங்க, நன்றி நன்றி.